Hey everyone. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஸ்னோஃப்ளேக்ல எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, அப்புறம் ஸ்கீமா அண்ட் டேபிள் கிரியேட் பண்றது பார்த்துட்டோம். அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல டேபிள் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாவும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் இன்டூ அப்படிங்கிற கமெண்ட் மூலமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்றது. ஸோ டேபிள் வந்து நம்மளுக்கு என்னென்ன டேட்டா வேணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேபிளில் வந்து ரோவன் ஃபீல்ட்ஸில் தான் வந்து டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஃபீல்டு ரிலேட்டடாக டேட்டா ரிட்ரீவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்லா ஃபீல்டு வேணும்னா அதையும் நம்ம வந்து டேபிள் ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் செலக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேற்று கிரியேட் பண்ண கஸ்டமர் அப்படிங்கிற டேபிளில் இருந்து நேம் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் இப்போ ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபீல்டு ரிட்ரீவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டோட நேம் கமா ஃபோன் ஃப்ரம் அந்த டேபிள் நேம். ஸோ டேபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கிறதுனால, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் நேம் ரீடேப் அண்டர்ஸ்கோர் டிபி டாட். ஸோ ஸ்னோஃப்ளேக்கில் எப்போவுமே டேபிள் வந்து டேரெக்டாக டேட்டாபேஸில் இருக்காது. ஸோ டேட்டாபேஸ்க்கு உள்ள ஸ்கீமாக்குள்ளே தான் வந்து டேபிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால் டேட்டாபேஸ்க்கு அப்புறம் ஸ்கீமா நேம் கொடுக்கணும். சேல்ஸ் டாட் லாஸ்ட்டாக நம்ம டேபிள் நேம் கஸ்டமர்ஸ். ஸோ செமிக்கல் ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து டிபி விஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு ஐடி. ஸோ இதில் வந்து நான் ஸ்னோஃப்ளேக்கை வந்து கனெக்ட் பண்ணி என்னோட லேப்டாப்பில் ரன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, இந்த ஐடி ஸ்னோஃப்ளேக்கில் கனெக்ட் ஆகி அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி வந்துச்சு. நேம், ஃபோன் நம்பர். ஸோ அருண்குமார், பிரியா, ராகுல் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபோன் நம்பரை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேபிளில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு என்ன ஃபீல்டு தான் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். இதே இது எனக்கு எல்லா ஃபீல்ட்ஸும் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னா, அதே செலக்ட் கமெண்ட் கொடுத்துட்டு, ஸோ எல்லா ஃபீல்ட்ஸும் ஒரு டேபிள் வந்து எல்லா ஃபீல்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஹேஷ்டிக் சிம்பிள் கொடுத்து ஃப்ரம் அந்த டேபிள் நேம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமர் அப்படிங்கிற டேபிள் என்னென்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்னா கஸ்டமர் ஐடி, நேம், இமெயில், ஃபோன், சிட்டி. ஸோ அந்த ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம எல்லா ஃபீல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பட் எப்போவுமே இந்த வந்து நம்ம வந்து ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாம்பிள் டேபிள் தான். ஸோ இன் ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் ரோஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஆஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொரி ப்ராசஸிங் டைம் அதிகமாக இருக்கும், ரிசல்ட் நம்மளுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம என்னென்ன டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை வந்து அந்த நேமை மென்ஷன் பண்ணி கால் பண்ணுறதே பெட்ரு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற கம்மர் தான் டிஸ்கிரைப் டேபிள் அந்த டேபிள் நேம். ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?